எப்பயோ தொலைஞ்சு போன ஒண்ணு நம்ம அதை பத்தி தேடாமலோ இல்லை அதை பத்தி நினைக்காமலோ இருக்கும்போது சம்பந்தமே இல்லாத ஒரு நாள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரிதான் இப்போ பல பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஐஸ் ஏஜ் நமக்கு இன்னைக்கு மாடர்ன் டே ஃபினான்ஸை பத்தி சொல்ல போகுது. ஈச் டே ஈச் சாப்டர், இது எபிசோட் 6, தி சைக்காலஜி ஆஃப் மணி. இங்க நமக்கு ஸ்பேஸை பத்தி தெரிஞ்ச அளவுக்கு நம்ம எர்த்தை பத்தி தெரியாது. பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இங்க பிளானட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும், ஸ்டார்ஸோட மூமெண்ட்ஸ்ல எந்த அளவுக்கு இருக்கும்னு கால்குலேட் பண்ணிட்டாங்க. பட் நம்ம எர்த்துல 5 டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல ஐஸ் ஏஜ் நடந்துச்சுங்கிறத ஒத்துக்கிறதுக்கு 19th செஞ்சுரி ஆச்சு. அதுவும் நிறைய தியரிஸ் முன் வச்சாங்க. எந்த தியரிஸுமே பெருசா அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. எவ்வளவு ட்ரெமெண்டஸான ஃபோர்ஸ் தேவைப்பட்டிருக்கும், எவ்வளவு வருஷம் நிக்காம பண்ணி பெஞ்சிருக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட தியரிஸ், ஏகப்பட்ட கான்ஸ்பிரசிஸ் இதை பத்தி வந்துச்சு. பட் எதுவுமே பெருசா வைடர் ஆடியன்ஸால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நிறைய சயின்டிஸ்ட் நிறைய தியரிஸ் ரிஜெக்ட் மட்டுமே தான் பண்ணிருந்தாங்க. எதுவுமே அவங்கள ப்ராப்பரா கன்வின்ஸ் பண்ணவே இல்லை. பட் லேட்டர் 1900ஸ்ல ஒரு சோவியன் சயின்டிஸ்ட் இருந்தார். அவர் ஒரு ப்ராப்பரான ஒரு தியரியை கொடுத்தோடனே அந்த தியரியை நிறைய பேரால அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. இப்ப நடக்கிற மாதிரி தான் நார்மலா நமக்கு டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் வரும் ஒரு வருஷத்துல. சம்மர், வின்டர், ரெய்னின்னு சீசன் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த ஐஸ் ஏஜ் ஃபார்ம் ஆன அந்த ஒரு டைம்ல வின்டர்ல பெஞ்ச பயங்கரமான பனியை சம்மரோட ஹீட்டால கரைக்க முடியாம ஒரு தின் பேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த தின் பேஸ் பல வருஷம் ரிப்பீட்டட் சைக்கிள்ல வின்டர் சம்மர்னு ரிப்பீட்டட் சைக்கிள்ல போகும்போது அந்த தின் பேஸ் மேல ஐஸ் படிஞ்சு பல மைல்ஸ்க்கு ஐஸா ஃபார்ம் ஆகி ஒரு ஐஸ் ஏஜ் ஃபார்ம் ஆயிருக்கணும். அண்ட் அது திரும்ப ரிவர்ஸ் ப்ராசஸ்ல அந்த ஐஸ் ஏஜ் கலந்து திரும்ப இதே மாதிரி ரிப்பீட்டேட்டிவா 5 டிஃப்ரெண்ட் டைம்ஸ் நடந்திருக்கணுங்கிற ஒரு ப்ராப்பரான ஒரு தியரியை முன் வைக்கிறாரு. பட் இந்த தியரி எப்படி நம்ம மாடர்ன் டே ஃபினான்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த உலகம் ஃபுல்லா ஐஸால மூடுறதுக்கு எந்த ஒரு ட்ரெமெண்டஸ் ஃபோர்ஸோ இல்லை எந்த ஒரு பயங்கரமான ஒரு விஷயமோ தேவைப்படாது. ஒரு தின் பேஸ் லைன் ஆஃப் ஐஸ் அண்ட் அதுக்கேற்ற டைமை நம்ம கொடுக்கும் போது, நமக்கான சுச்சுவேஷன் அமையும் போது அது பயங்கரமா க்ரோ ஆகி இந்த உலகம் ஃபுல்லா பல மைல்ஸ் ஐஸால ஃபார்ம் ஆக முடியும்னா, அதே டைமும் அதே தின் பேஸும் நம்ம போட ஆரம்பிச்சோம்னா அது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறும். ஸோ அதை தான் ஃபினான்ஸ்ல காம்பவுண்டிங்னு சொல்லுவாங்க. இந்த காம்பவுண்டிங் பத்தி டீட்டெயிலா நம்ம நெக்ஸ்ட் ரீல்ல பார்ப்போம். ஸோ ப்ளீஸ் டூ ஃபாலோ. நீங்க யூடியூப்ல பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.